இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பிரசாத லட்டு தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு சர்ச்சை கடந்த ஆண்டு எந்த அளவுக்கு பூதாகாரமாக வெடிச்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ பற்ற வச்ச சர்ச்சை தீ இன்னுமே அடங்கலை. மாறா இன்னும் அதிக தகவல்கள் தான் வெளிவந்துட்டு இருக்கு. அதிர்ச்சிகரமான தகவல்களாகவும் அது இருக்கு. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏஆர் டெய்ரியோட நிர்வாக இயக்குனர் ராஜு ராஜசேகரன், வைஷ்ணவி டெய்ரி திருப்பதியைச் சேர்ந்த இந்த வைஷ்ணவி டெய்ரியோட தலைமை நிர்வாக அதிகாரி அபூர்வா வினய்காந்த் சாவ்டா மற்றும் போலே பாபா ஆர்கானிக் டெய்ரியோட இயக்குநர்கள் போமில் ஜெயின் மற்றும் பிபின் ஜெயின் உள்ளிட்டோரும் ஜாமீன் மனுக்களை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில சிபிஐ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகீர் தகவல்களை ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த தகவல்களோட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளாக நீடிச்சுட்டு வந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு. திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலக்கப்பட்டது என்ன? மாட்டு கொழுப்பா, மீன் எண்ணெயா, இல்லை வேற ஏதாவதான்ற கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் தெரியுமா? அந்த நெய்யில் கலப்படம் இல்லை. ஏன்னா அது நெய்யே இல்லை. பாமாயில் மற்றும் ரசாயனங்களால் தயாரிக்கப்பட்ட நெய் போன்ற ஒரு வஸ்து என்ற ஒரு தகவலை சிபிஐ தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நெய் சப்ளை பண்ணுற ஒப்பந்தம் கர்நாடகாவுடன் நந்தினி நிறுவனத்துக்கிட்ட இருந்து நிறுத்தப்பட்டு திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி மற்றும் திருப்பதியைச் சேர்ந்த வைஷ்ணவி டெய்ரி இந்த நிறுவனங்களுக்கு தந்திருக்கிறது அப்போதைய ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு. ஆனால் ஒப்பந்த காகிதங்களில் அந்த டாக்குமெண்ட்ஸில் மட்டும்தான் ஏஆர் டெய்ரி மற்றும் வைஷ்ணவி டெய்ரி நிறுவனங்களோட பெயர்கள் இருந்திருக்கு. நடைமுறையில் இந்த மோசடி நெய்யை சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தா உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த போலே பாபா டெய்ரி என்ற நிறுவனம் தான். இவங்க ஏஆர் டெய்ரி மற்றும் வைஷ்ணவி டெய்ரி மூலமா தாங்கள் தயாரித்த நெய் போன்ற அந்த வஸ்துவை திருமலைக்கு பிரசாதம் தயாரிக்க அனுப்பியதாகவும் நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவிச்சிருக்கு. ஒப்பந்தத்தில் போலே பாபா டெய்ரி பேரே இல்லைன்னு அவங்க தரப்புல இருந்து நீதிமன்றத்தில் வாதிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியே போலே பாபா நிறுவனம் தான் சிபிஐ தரப்புல குற்றம் சாட்டியிருக்காங்க ஆதாரங்களோட. அதனால இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதியா தான் கருத வேண்டும்னு இதை ஆதரிக்கக்கூடிய வலுவான வாட்ஸ்அப் சாட் ஆதாரங்களும் இருப்பதாகவும் சிபிஐ தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சம்பந்தப்பட்ட அந்த போலே பாபா ஆர்கானிக் டெய்ரின்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, இதுல ஆர்கானிக் அப்படின்ற ஒரு பேரை நம்ம குறிப்பா பார்க்கணும். இந்த நிறுவனத்துக்கிட்ட பால் சேகரிக்கவோ இல்ல நெய் தயாரிக்கவோ எந்த விதமான உட்கட்டமைப்பு வசதிகளும் கிடையாதுன்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, அந்த நிறுவனம் உள்ளூர் விவசாயிகள், அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகள் கிட்ட இருந்து பால் கொள்முதல் கூட பண்ணினது கிடையாதுன்ற அதிர்ச்சி தகவலும் விசாரணையில் வெளிவந்திருக்கு. சோ இந்த நிறுவனங்கள் மூலமா திருமலை கோவிலுக்கு அனுப்பப்பட்டது உண்மையான நெய் கிடையாது, மாறா ரசாயனங்களோடு கலந்த பாமாயில் என்று ஆதாரங்களோட சிபிஐ பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவகாரத்தில் எதிர்த்தரப்புல இருந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஜாமீன் மனுக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐ தரப்புல இருந்து இத்தனை விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நிலையில உடல்நலக்குறைவுன்ற அந்த ஒற்றை காரணத்தை தான் இந்த 4 பேரும் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வரும் நாட்களில் இன்னும் என்னென்ன மாதிரியான அதிர்ச்சிகர தகவல்கள் இந்த விவகாரத்தில் வெளிவரப் போகுதோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் மேலோங்கி இருக்கிறது. பக்தர்களின் நம்பிக்கையில் பணம் செய்வதற்காக இவர்கள் விளையாடி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது இந்த நெய்யில் கலக்கப்பட்டது என்ன அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான பதிலும் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அது பாமாயில் மற்றும் ரசாயனங்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.